அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நெருடலை தொடக்கத்தில் ஏற்படுத்துவார்கள். கொஞ்சம் நீங்க அதை எப்படி அந்த இடம், பொருள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சமயோஜிதமான ஒரு தீர்வை, நியாயமான ஒரு தீர்வை நீங்கள் எப்படி எடுக்கணுமோ நீங்கள் தான் கொஞ்சம் அதனை நன்றாக யோசித்து புத்திசாலித்தனமாக அந்த தீர்ப்பை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு பாதகம் இல்லாமல் அனுசரணையாக கொண்டு செல்ல வேண்டும். மேலும் 3ஆம் இடம் என்பது காற்று ராசியாகவும் காமத்திரிகோணமாகவும் வருவதனால் கொஞ்சம் இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இது திருமணம் ஆகாத நபர்களுக்கும் ஏற்படும், திருமணம் ஆன நபர்களுக்கும். பலான சொல்றாங்களே, இந்த லிவிங் டுகெதர், கோயிங் ஸ்டடி, கோயிங் ஃபார்வேர்டு, கோயிங் பேக்வேர்டு. முதல்ல நாங்கள் பழகி பார்த்துக்கிறோம், அப்புறம் எங்களுக்கு ஓகேன்னா திருமணத்தில் கொண்டு போய் நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த பழக்க வழக்கங்களை எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்தில் நான் இல்லை. நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஸோ நல்ல விஷயமாக இருந்தால், பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக இருந்தால், ஒரு ஹைஜீனிக்கான விஷயங்களாக இருந்தால் பயணிக்கலாம். முறை தவறிய விஷயங்கள் என்னைக்குமே பதிலடி கொடுக்கும். அதற்குண்டான பக்க விளைவுகள் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பது போல், சமாதானமாக இருப்பது போல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பக்க விளைவுகள் பிறகு நாம் அதில் ஏன் சிக்கினோம்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பின்னாடி அந்த பக்க விளைவுகள் ஏற்படும். முடிந்தவரை இந்த மாதிரியான உறவு முறை சிக்கல்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழக ஆரம்பிக்கும் போதே நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பிரதர் சிஸ்டர் பரிகாரம் தான். வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுட்டா, சே ஏதோ பெருசா எதிர்பார்த்து போனோம், இவன் என்னடா ஒரே வார்த்தையில் புஷ்ஷுன்னு ஆக்கி விட்டான், நம்மள போய் சிஸ்டர்ன்ட்டானே அப்படின்னு அவர்கள் ஒரு நிமிடம் வருத்தப்பட்டு விட்டு போய்விடுவார்கள். போய்விடட்டும், நன்றாக இருக்கட்டும், காட் பிளஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டு நாசுக்காக நகர்வது புத்திசாலித்தனம். எப்படி பார்த்தாலும் 3ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை.